நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் கீழே மெடிக்கல் ஷாப் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அக்கா நீங்க கொஞ்சம் அக்கா பத்திரமா பாத்துக்கோங்க. சுதா பாய்க்கா. என்ன பாக்குற? ஓங்கி மூக்குல ஒரு குத்து குத்துனா தெரியும் உனக்கு. நல்லா கைய முறுக்கி முதல்ல 4 சாத்துறேன் என்ன உன்ன. ஏன் திட்டுற? திட்டுறதா? ராஸ்கல் கண்ணத்தை திருகி காக்கா போட்டுருவேன். என்னடா என்ன நொன்னட ஓங்கி அரைஞ்ச செவுல பிகல் விட்டுக்கும். ரொம்ப தான் மிரட்டுற. எனக்கு பயமா இருக்கு. லூசாடி நீ? படிச்சவளானே? படிச்சவளா இந்த மாதிரி பண்ணுவலாடி? நீ ஆஸ்பத்திரியில இருக்க உன் தங்கச்சி போன் பண்ணவனே செத்தே போயிட்டடி. ஹேய், உனக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆயிருந்தா நான் என்னடி பண்ணிருப்பேன்? என்ன இதுதான் சாக்குன்னு வாடி போடிங்கற? ஏய், கொஞ்சமாவது இருக்காடி உனக்கு? 14 மணி நேரம் பல்லு தேய்க்காம தண்ணி குடிக்காம கிடைச்ச பஸ்ல ஏறி வந்திருக்கேன்டி. ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ டென்ஷன்லயே செத்து வந்த தெரியுமா உனக்கு? சாரி. மண்ணாங்கட்டி சாரி. ஹலோ, அதான் சாரி சொல்லிட்டேன்ல. உங்களை தான். சுதாவ டீ ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஜூஸ் ஆவது குடிக்கிறீங்களா? வேணாம். இப்ப எப்படி இருக்க? எனக்கு என்ன, பார்த்தல நல்லா தான் இருக்கேன். நீ எதுக்கு இப்படி ஒரு காரியம் பண்ண? அப்படி ஒரு லவ்வா? என்ன சிரிக்கிற? நிஜமாவே செத்து போகதான் கிணத்துல குதிச்சு நினைச்சிட்டியா? 5 வயசுல இருந்து அந்த கிணத்துல நீந்திட்டு இருக்கேன். அதுல குதிச்சா உயிர் போயிடுமா? அடி பாவி. வீட்டுல சொல்லி சொல்லி பார்த்தேன். அண்ணன் எல்லாரெல்லாம் சொன்ன பேச்சு கேட்கிற மாதிரி தெரியல. வீட்டுல எல்லாருக்குமே நானா உசுரு. அதான் இப்படி ஒரு டிராமா போட்டேன். இனிமே நான் ஏதாவது சொன்னா யாரும் மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. அப்புறம் எப்படி மயங்கி சீரியஸ் ஆகி ஹாஸ்பிடல்? டிராமானா கரெக்டா இருக்கணும்ல. அதான் ஆளுங்க வந்ததும் கொஞ்சம் தண்ணி காட்டலான்னு யோசிச்சேன். அப்புறம் பார்த்தா நான் இவ்வளவு குடிச்சேனே தெரியல. ஞாபகம்லாம் போயிடுச்சு. ஏய், உனக்கு ஏதாச்சும் ஆயிருந்ததுன்னா? காதலுக்காக மீனாட்சி செத்தான்னு வரலாறு பேசும். நீங்க என்ன நினைச்சு தாடியெல்லாம் வச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்கல்ல? மீனாட்சி, உடனே ஓவரா ஃபீல் பண்ற மாதிரி தொட்டு தொட்டெல்லாம் பேச வேணாம். ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருந்தா கொஞ்சம் டென்ஷன் ஆகாம நிம்மதியா வந்திருப்பல்ல. உனக்காக நான் இவ்ளோ கஷ்டப்படுறப்போ நீயும் கொஞ்சம் படணும்ல. அதான் பெண்களுக்கே இருக்கிற அன்பான மனசு. மீனாட்சி. என்ன? மீனு. என்னன்னு சொல்லு. என் செல்லண்டா நீ. போதும் போதும். என் கண்ணுக்குட்டி. பல்லு கூட விளக்காம இந்த ரொமான்ஸ் தேவையா? நான் ஒன்னு சொல்லுவேன், நீ நம்பணும். முதல்ல என்னன்னு சொல்லு, நம்புறதா இல்லையான்னு பார்க்கலாம். உனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம பஸ் ஸ்டாண்ட்ல இங்கேயும் அங்கேயும் ஓடும்போது தான் இதுதாண்டா உண்மையான காதல்னு தோணுச்சு. அப்படியா? நல்ல விஷயம்தான். எப்படிடா இருக்க? அதான் சொன்னனே ஒன்னும் இல்லைன்னு. உன்னை அப்படியே மெட்ராஸ் தூக்கி போயிடுவா? இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்? நானே வருவேன். நிஜமா? நிஜமா. சத்தியமா? சத்தியமா.
நினைச்சேன் நீ இதுக்குதான் சத்தியம் கேக்குறேன்னு. மீனு, ஐ லவ் யூ. மீட்டுன்னு சொல்ல மாட்டியா? அதெல்லாம் முடியாது. ஏன் முடியாது? இவ்வளவு நடந்திருக்கு, இதுக்கு மேல அதை சொல்லிதான் தெரியணுமா? வேணாம், நீ சொல்லவே வேணாம், எனக்கே புரியுது. மீனாட்சி இப்போ எப்படி இருக்கா? இருக்கா? பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைல்ல? இல்லைடா. நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து மீனாட்சி பார்க்கலாம் தான் நினச்சேன். ஆனால் தயக்கமாக இருந்துச்சு. இந்த நேரத்தில் நான் மீனாட்சி வந்து பார்க்குறது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. அதனால தான் வரல. ஆரம்பத்துலேருந்து இந்த கல்யாண விஷயத்தில் நம்ம 2 பேர் மட்டுமே பேசிட்டு இருந்தோம் மாப்பிள்ள. மீனாட்சியோட சம்மதத்தை கேட்க தவறிட்டோம். அவளை கேட்டுதான் மாப்பிள்ள எல்லா ஏற்பாடும் பண்ணேன். இல்லைடா மாப்பிள்ள, முதல்ல இருந்தே மீனாட்சிக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதம் என்ற சந்தேகம் எனக்கு இருந்துச்சு. நான் ஒரு முட்டாள். எப்போ எனக்கு சந்தேகம் வந்துச்சோ அப்போவே இந்த கல்யாணத்தை நிறுத்தி இருக்கணும். என்ன பண்ணுறது, நானும் தப்பு பண்ணிட்டேன். உங்கள் அப்பா வந்து முதல்ல என்கிட்ட பேசினப்போ எனக்கும் பயங்கர கோவமாக தான் இருந்துச்சு. அப்புறம் நிதானமாக யோசிச்சு பார்த்ததுக்கப்புறம் தான் அவர் சொன்னதோட நியாயம் புரிஞ்சுது. என்னடா பண்ண போறேன்னு எனக்கு ரொம்ப குழப்பமா இருந்துச்சு. நானே ஒரு 2 நாள் கழிச்சு ஒன்று வந்து பார்க்கலாம்னு நினைச்சேன். ஆனால் அதுக்கு முன்னாடி மீனாட்சி இப்படி ஒரு முடிவு எடுப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. விஷயத்தை கேள்விப்பட்டதும் நான் பதறி போயிட்டேன் மாப்பிள்ள. இல்லடா மாப்பிள்ள, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நீ வாட்டுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு சந்தோஷமா இருந்த. தேவையில்லாம மீனாட்சியை பற்றி உன்கிட்ட சொல்லி இப்போ பாரு, என்னால் உனக்கு எவ்வளோ கஷ்டம், அவமானம். நான் எதுவும் தப்பாக நினைக்கல. இதில் தப்பாக எடுத்துக்கிறதுக்கும் எதுவும் இல்லை. உண்மையை சொல்லணும்னா இப்போ தான் என் மைண்டு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. இவ்வளோ நாள் வரைக்கும் விருப்பம் இல்லாத ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு மனசு டென்ஷனாக இருந்துச்சு. இப்போ எனக்கு அந்த டென்ஷன் இல்லைடா. என்ன, என் சொந்தக்காரனுக்கு தான் துக்கவசா இருக்குன்ற பேரில் ஒரு 10 நாள் கழுத்தா இருப்பானுங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மாப்பிள்ள, நான் பார்த்துக்கிறேன். மீனாட்சி இப்போ பண்ண வேலையை ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணியிருந்தா சத்தியமாக என்னால் தாங்கியிருக்க முடியாது மாப்பிள்ள. எல்லாரும் என்னதான் குறை சொல்லியிருப்பாங்க. நல்ல வேலை, கடவுளை பார்த்து இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டார். இல்லைன்னா நாங்கள் 2 பேருமே ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம்டா. மாப்பிள்ள, நிஜமாவே உன்னை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குடா. ஏய், தேவையில்லாத விஷயத்தெல்லாம் யோசிச்சு குழப்பிக்காத. இதில் யோசிக்க ஒன்றுமே இல்லை. மீனாட்சிக்கு யாரை பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சு போச்சுல, ஒழுங்கு அந்த பையனை பேசி முடிக்கிற வழியை பாருங்க, அதான் நல்லது. அது எப்படிடா மாப்பிள்ள? அவனாலதான் மொத்த பிரச்சனைய. ஏற்கனவே உடவை பாட்டு போய் பிடிக்கணும்னு சொன்னவனை நம்பி இப்ப முடிவெடுக்க முடியும். இந்த பார், இதுல புடிவாதம் முடிக்கிறதுக்கோ ஈகோ பார்க்கறதுக்கெல்லாம் இடம் கிடையாது. மீனாட்சிக்கு அவனை பிடிச்சிருக்கு, அவன் நம்புறான். நம்ம பொண்ணோட சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம். என்ன பாக்குற, ஒழுங்கா பேசி அவனையும் முடிக்கிற வழியை பாரு. சரி, அதை விடு. எல்லாரும் இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. ஆமா. நீ சாப்பிட்டியா? இல்லடா. இல்லையா? சரி வா, எனக்கும் பசிக்குது. புகார் வீட்டில் போய் பரோட்டா சுக்காவை சாப்பிடலாம் வா. என்னாச்சு? வேண்டாம்டா மாப்பிள்ள. இதை பாரு மாப்பிள்ள, நான் மச்சான் நாங்கள் தான் கொடுத்து வைக்கல. ஆனா என்னைக்குமே நான் உன் ஃப்ரெண்டு தானே, அதை யாராலும் மாற்ற முடியாதுல்ல. கண்டிப்பா மாப்பிள்ள. பின்ன என்ன, எப்பவும் போல என் கூட ஜாலியா மாப்பிள்ள.